வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பூட்டுத்தாக்கு எனும் ஒரு புண்ணிய கிராமம். அது வெறும் ஊர் அல்ல, சித்தர்கள் ஒன்று கூடிய ஓர் இறையுலகம். அங்கு அமைந்துள்ள மும்மூர்த்திகள் அருளும் திருக்கோயில் இந்த பேரண்டத்தின் ஒரு சிறிய வடிவமாகவே திகழ்கிறது. இவ்வுலகில் அறமல்லாத தீய ஆற்றல்கள் பெருகி அறம் கொன்றியது. இதைக் கண்ட அகத்தியர் உள்ளிட்ட பெருஞ்சித்தர்கள் பூவுலகில் அறத்தை மீண்டும் நிலைநிறுத்தவும் தீய ஆற்றல்களை ஓரிடத்தில் பூட்டி வைக்கவும் ஒரு மாபெரும் வேள்வியை நடத்த தீர்மானித்தார்கள். அந்த வேள்வியை நடத்துவதற்கு ஏற்ற இறையாற்றல் நிறைந்த இடத்தை தேடிய போது அவர்களின் பார்வையில் தென்பட்டதுதான் இன்றைய பூட்டுத்தாக்கு ஊராகும். அந்த வேள்வியின் அடிப்படையாக இப்பூவுலகம் பிளவுபடாமல் தாங்குவதற்காக திரு கச்சபேசுவரர் அங்கு தோன்றினார். வேள்வியில் இருந்து வெளிப்படும் தீய ஆற்றல்களைத் தானே ஏற்று உலகைக் காப்பதற்காக திரு மணிகண்டேசுவரர் அங்கு அமர்ந்தார். வேள்வியின் பயனாய் அதில் பங்கேற்று அனைவருக்கும் அருள் புரிவதற்காக திரு காசி விசுவநாதர் அங்கே ஒளிவடிவாய் திகழ்ந்தார். இந்த 3 ஈசுவரர்களும் வேள்வியின் முப்பெரும் தலைமையை ஏற்றனர். தெய்வங்களின் திருக்கூட்டம். அந்த பெருவேள்விக்கு எவ்வித தடையும் ஏற்படாமல் இருக்க தடைகளை நீக்கும் தலைவரான விநாயகப் பெருமான் வேள்விச் சாலையின் நுழைவாயிலில் அமர்ந்து இடையூறுகளை தடுத்தார். வேள்வியை காக்கும் படைத்தலைவராக தன் ஞான வேலாயுதத்துடன் முருகப்பெருமான் எழுந்தருளி தீய ஆற்றல்கள் வேள்வியை நெருங்க விடாமல் காத்தார். அறத்தை நிலைநாட்டுவது தான் கடன் என்பதால் உலகைக் காக்கும் திருமால் தன் சங்கு சக்கரத்துடன் வேள்வி முடியும் வரை அங்கு தங்கியிருந்து அது இனிதே நிறைவேறத் துணை நின்றார். அவரின் கூறாக அறத்தின் காவலரான திரு ஐயப்பனும் அங்கே இருந்து வேள்வியின் புனிதத்தை காத்தார். இந்த தெய்வங்களின் பெரும் முயற்சிக்கு தன் பங்களிப்பைச் செய்ய இராமனின் தொண்டனான திரு ஆஞ்சநேயர் தன் தலைவன் பெயரை உச்சரித்தபடி வேள்விக்கு தேவையான பெணிதிர்க்கும் மூலிகைகளைக் கொண்டு வந்து வேள்வியின் ஆற்றலை பன்மடங்கு பெருக்கினார். வேள்வி நடைபெறும் திருத்தலத்தின் எல்லை காவலராக சீற்றமிகு வடிவில் திரு பைரவர் தோன்றி தீய ஆற்றல்கள் அந்த புண்ணிய நிலத்தில் அடியெடுத்து வைக்காதபடி காத்தார். மக்களின் தீவினைகள் வேள்விக்கு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக 9 கோள்களின் தலைவர்கள் அனைவரும் ஒரே திருக்கோயிலில் கூடி அவரவர் திசைகளை சீர் செய்து வேள்வி தடையின்றி நடக்க அருள் புரிந்தார்கள். அன்னை சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. இந்த பெருவேள்விக்கு தேவையான மெய்யறிவையும் பேராற்றலையும் வழங்குவதற்காக அன்னை பராசக்தி ஞானாம்பிகையாக அங்கே அமர்ந்து தன் அருட்பார்வையால் வேள்வியை வழிநடத்தினாள். இந்த வேள்வியை முன்னின்று நடத்திய பெருஞ்சித்தர்கள் வேள்வி முடிந்ததும் அவர்களின் பூத உடல்களை அங்கேயே நீத்து ஜீவசமாதியில் தங்கி இன்றும் அந்த ஆலயத்திற்கு வரும் அடியார்களுக்கு மெய்யறிவையும் அருளையும் வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக பூட்டுத்தாக்கு ஊரில் உள்ள இந்த ஆலயம் ஏதோ ஒரு காலத்தில் கட்டப்பட்ட வெறும் கட்டிடம் அல்ல. அது அறத்தை நிலைநாட்ட தெய்வங்களும் சித்தர்களும் ஒன்று கூடிய ஒரு வேள்வி நிலம். அதனால்தான் அங்கு சென்றாலே கச்சபேசுவரரின் அசைக்க முடியாத அடித்தளமும் மணிகண்டேசுவரின் பேரிரக்கமும் காசி விசுவநாதரின் வீடு பேரும் விநாயகரின் அருளும் முருகனின் ஆற்றலும் திருமாலின் காவலும் ஐயப்பன் மற்றும் ஆஞ்சநேயரின் தொண்டும் பைரவரின் பாதுகாப்பும் 9 கோள்களின் நற்பயனும் ஞானாம்பிகையின் மெய்யறிவும் சித்தர்களின் நல்லாசியம் ஒருங்கே கிடைக்கிறது. இது ஒரு கோயில் மட்டுமல்ல, பேரண்டத்தின் ஆற்றல்கள் அனைத்தும் ஒன்று கூடும் ஒரு பேராற்றல் வாய்ந்த திருத்தலம்.